வல்லபடி சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தையை மகிமைப்படுத்த என்னை மறைத்து பேசுங்க. நீ பெரியவர் என்கிற நாமத்தில் நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைய தினம் நீ பேச வேண்டிய சொல்ல வேண்டிய சத்தியத்தை நான் சொல்லணும். என்னை மறைத்து என் நாவிலிருந்து நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக பெரியவர் இயேசு நாமம் உங்களை பெரிய ஆட்களாக பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். வாசிக்கலாம் யோவேல் 2:21. தேசமே தேசமே பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே, அன்றைக்கு யோவேல் நாட்களில் சொல்லப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி விரோதமாக எழும்பி வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களை, விவசாயத்தில் வருமானங்களில் பல லாஸ் ஆகிடுச்சு. முசுக்கொட்டை போச்சு, பட்டு போச்சு, பட்டுப்புழு, வெட்டுக்கிளி பட்சித்த அந்த விளைச்சல் சேதமடைஞ்சிருச்சு. களஞ்சியத்தில் தானியமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி சூழ்நிலை? அப்போ தான் யோவேல் தீர்க்கதரிசி போய் வஸ்திரத்தை கிழிக்காது, இருதயத்தை கிழிச்சு தேவனிடத்தில் சேருங்கன்னு சொன்னார். பால் ஒன்று குழந்தை, குடும்பம், திருமணம் எல்லாரும் போய் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து தன்னுடைய தவறுகளை அறிந்து உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனின் பக்கமாக திரும்பினாங்க. கர்த்தர் அவங்க பக்கமாக திரும்பினார். திரும்பி கர்த்தர் தம்முடைய வைராக்கியத்தினால் அந்த ஜனங்களுக்காக எழும்பி இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது, பயப்படாத. எதெல்லாம் பட்சித்ததோ அதனுடைய விளைவை திரும்ப கொடுத்தார். சாப்பிட்டு ஜனங்கள் திருப்தி அடைஞ்சாங்க. அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிச்சாங்க. பயப்படாதீங்க. நம்முடைய பெரியவர் வார்த்தையை மீறி போனதுனால அநேக விவசாயங்கள் நஷ்டம், தொழில் நஷ்டம், குடும்ப நஷ்டம், பொருள் நஷ்டம், வியாதியினால நஷ்டம், வருத்தம், கலக்கம், கவலை, துயரம், துக்கம் இதெல்லாம் மாறும். தேவனிடத்தில் திரும்புங்க. இளையகுமாரன் தகப்பனிடத்தில் திரும்பினது போல திரும்புவாங்க. தகப்பனிடத்தில் வந்து உணவுக்காக ஓடி வந்தான். ஒரு கூலி வேலைக்காரன் வரணும். ஆனால் தகப்பனுடைய உறவு எப்படி கிடைச்சது தெரியுமா? அவனுக்கு இழந்த ஸ்தானம் திரும்ப கிடைச்சது. ராஜ்ய வஸ்திரம், அதிகாரங்கிற மோதிரம், சமாதானங்கிற பாதரட்சை. அவன் வாழ்க்கையில் ஏதாவது கூலிக்காரனா ஒட்டி வைத்த கழுவலாம் நினைச்சவனுக்கு இழந்து போன ஸ்தானமே கிடைச்சது. திரும்புங்க, இன்றைக்கே திரும்புங்க, தேவன் பக்கமாக திரும்புங்க. இனிமே வார்த்தை காத்து நடப்பேன்னு சொல்லுங்க. அப்பாட்ட சொல்லுங்க, இனிமே வார்த்தை மீறி நடக்க மாட்டான்பா. அதனால் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த நஷ்டங்கள் போது ஆண்டவரே, இனிமே நான் உடைய வார்த்தை காத்து நடப்பேன்னு சொல்லுங்க. இளையகுமார் தகப்பட்ட பரத்துக்கு விரோதம், உமக்கு விரோதம் பாவம் செய்துட்டேன் தன்னை அர்ப்பணித்தான். உணருங்க. பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு கிடையாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவ இறக்கம் வருவான். தேவ இறக்கம் வேணுமா? தகப்பனுடைய இறக்கம் இழந்து போன மேன்மைக்கு கொண்டு வந்ததே. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்தி நாளில் ஒரு வேளை ஆண்டவர் எனக்கு அநேக முறை பேசியும் சொல்லியும் நான் அதை கீழ்ப்படியாமல் இருந்து பல நஷ்டங்களை சந்தித்து வரேன். அதை கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் உடையவர்கள் இப்பொழுது இருக்கிறத முழங்கால படிக்கிட்டு ஜெபிங்க. இன்னைக்கு இழந்தவையெல்லாம் திரும்ப கிடைக்கும். உண்மையா ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. தேவனின் பக்கமாக திரும்புங்க. நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். யோவேலின் நாட்கள் எனக்கு ஜனங்கள் மத்தியில் காணப்பட்ட நஷ்டங்கள், அவங்களை அனுபவித்த வறுமைகள், அவங்களை அனுபவித்த பலவிதமான துயரங்கள், அது நீங்குவதற்கு தேவனின் பக்கமாக திரும்பி உபவாசத்தோடு ஜெபத்தோடு வஸ்திரத்தால் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் அர்ப்பணித்த பொழுது, தேவனுடைய நல்ல உறவு வைக்கும்போது, சமாதானம் பண்ணும்போது அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் தருவேன்னு வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, அவர்களையும் முசுக்கொட்டை பூச்சி, பட்டு புழு, வெட்டு கிளி பட்சித்த வருஷ விளைவின் பலனை திரும்ப கர்த்தர் கொடுத்தார். சாப்பிட்டு சம்பூர்ணம் அடைந்தார்கள். அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதித்தார்கள். அதே போல இந்த செய்தியின் மூலமாய் யாரெல்லாம் உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனின் பக்கமாக திரும்புகிறார்களோ, இசப்பா நீர் பெரியவராச்சே, நீ மன்னிப்பை கொடுத்து அவங்களை மறுவாழ்வு தந்து அவங்கள பெரிய காரியம் செய்யும்படி ஒரு ஜாதிகள் சொல்லணும். இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா.
இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.